எத்தனை பேரோட இயேசு இன்னைக்கு பேசுவார் நீங்க வந்தீங்க? ஏன்னா அவர் பேசணும் அப்படின்னா நம்ம விரும்பணும். விரும்பாதவங்க கிட்ட இயேசு என்ன பண்ண மாட்டார்? பேசவே மாட்டார். யாரெல்லாம் இயேசு என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட இயேசு இன்னைக்கு பேச போகிறார். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 6வது வசனம். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாம் கையை தட்டி கர்த்தர் நாமத்தை தேவைப்படுத்தும். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 62ல 2வது வசனத்தை வாசிங்க. அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமா அசைக்கப்படுவதில்லை. நல்ல கையை வலிக்கிறது மாதிரி கையை தட்டி. அசைக்கப்படுவதில்லை, அதிகமா அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நல்லவர். தாவீதினுடைய வாழ்க்கையில அவனுடைய உள்ளான இருதயத்திலிருந்து வருகிற ஒரு அனுபவமிக்க ஒரு சத்தியம், நான் அசைக்கப்படுறதில்லை, அசைக்கப்படுறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலை அந்த வார்த்தையை அவன் சொன்னான்? அவன் எந்த பிரச்சனையை சந்திக்கும் போது அந்த வார்த்தையை சொன்னான்? எருசலேமிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அமைதியாக ஆட்சி போகிறது. கேதுரு மரத்தினாலே செய்யப்பட்ட அரண்மனையிலே உலாவி கொண்டிருக்கிறான். எல்லா ராஜ்யத்தையும் குடிச்சிட்டான். அன்னைக்கு உலக வல்லரசே தாவீது தான். இப்ப சிறப்பாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தாவீது வாழ்க வாழ்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் சிங்காசனத்துக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறது. அவனுடைய குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்பா பிள்ளைக்கு உள்ள பிரச்சனை. தாவீதுடைய மகன் அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை. இப்ப பிரச்சனை வர்றப்போ தாவீது வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொன்னவங்க தாவீதை கல்லெடுத்து அடிக்க வர்றாங்க. தாவீதை தூசிக்கிறாங்க. ஒரு கூட்டம் தாவீதை ஆதரிக்கிறாங்க, ஒரு கூட்டம் தாவீதை புறக்கணிக்கிறாங்க. தாவீதுடைய பையன் அப்சலோம் எருசலேமை பிடிக்க அவன் விரைந்து வருகிறான். அப்பொழுது தன் பிள்ளையோடு யுத்தம் பண்ணுவதற்கு மனம் இல்லாமல் பல யுத்தங்களை பார்த்தவன், பல யுத்தங்களை ஜெயித்தவன், பல யுத்தங்களிலே ரத்தத்திலே நடந்து போனவன் தன் மகனுக்காக பயந்து போய் எருசலேமிலே இனி ஒரு யுத்தம் வேண்டாம் என்று சொல்லி அரண்மனையை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு, தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு, தன்னுடைய பதவியை விட்டு வெளியேறும் பொழுது அப்பதான் சொல்றான், உள்ளான இருதயத்திலிருந்து நான் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசம் என்றால் என்ன? எல்லாம் சாதகமா இருக்கிற பொழுது, எல்லாம் நம்மளை சூழ்ந்து இருக்கிற பொழுது, எல்லாம் நமக்கு சாத்தியமா வருகிற பொழுது விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. நாம் எதிர்பார்த்தது நடக்காத பொழுது, நாம் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வராத பொழுது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் எதிர்ப்பாய் மாறுகிற பொழுது, சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஆப்போசிட்டா தெரிகிற பொழுது, மனிதர்கள் கைவிட்ட பொழுது, நாம் நம்பினவர்கள் கைவிட்ட பொழுது, வேறு வழியே இல்லை என்று பெருமூச்சு விட்டு அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லை, நான் என்ன பண்ண போறேன்னு யோசிக்கிறேன் பாரு. அப்பர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார் என்று நினைக்கிறதா விசுவாசம். விசுவாசம் என்றால் மனிதன் முடியாதுங்கிற ஒரு நேரத்தில், நீங்களும் நானும் செயல்பட முடியாத நேரத்தில், நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நேரத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் நினைக்கிறதா விசுவாசம். நல்ல ஒரு கைதட்டி கர்த்தர் நாமத்தை தேவைப்படும். அல்லேலூயா.